Good morning to all. I am Kansika. I am studying fourth harmony at Oxford Metric High Secondary School. Thought for the day. There is nothing that comes for free in the world. Everything requires the hard work. A little goes the way and so's the way. Thank you. Have a marvelous Monday. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் இஷா. நான் ஆக்ஸ்போர்ட் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியில் 4ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். நான் ஒழுக்கம் என்ற தலைப்பில் சிறுகதை ஒன்றை கூற வந்துள்ளேன். திருக்குறள். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். பொருள். ஒருவருக்கு உயர்வு தரக்கூடியது ஒழுக்கம். அந்த ஒழுக்கமே உயிரை விட மேலானதாக போற்றப்படுகிறது. கதை. தனது வீட்டு மாடியில் அப்பாவும் மகளும் சேர்ந்து பட்டம் விட்டு கொண்டிருந்தார்கள். அப்பா கேட்டார், மகளே, நூலோடுவேன், என்னன்னு சொல்லு பார்க்கலாம். மகள் கொஞ்சமும் தாமதிக்காமல் சொன்னாள், நூல்தான்ப்பா பட்டத்தின் சுதந்திரத்தை தடுத்து கொண்டிருக்கிறது. இல்லை மகளே, நூல்தான் அதை பறக்க வைத்து கொண்டிருப்பது. மகள் சிரித்தார். அப்பா ஒரு கத்திரியால் நூலை வெட்டினார். முதலில் பட்டம் விடுபட்டம் தாறுமாறாக பறந்தது. கொஞ்ச நேரத்தில் சற்று தூரம் கீழே போய் விழுந்தது. ஒழுக்கம் இப்படியானதான் மகளே, அது உன்னை கொடி கட்டி பறக்க வைத்தாக நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். அதிலிருந்து அறுத்து கொண்டால் சுதந்திரம் என்று நினைத்திருக்கிறாய். ஆனால் அது தற்காலிகமானது. சீக்கிரமே கீழே போய் விழுந்தது விடுவாய். ஒழுக்கம் இப்படியானதான் மகளே, அது உன்னை கொடி கட்டி பறக்க வைத்தாக நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆகவே ஒழுக்கத்துடன் செயல்பட்டு வாழ்வில் முன்னேற வாழ்த்துக்களுடன் விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.